அன்பார்ந்த பெப்பர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மூன் சயின்ஸ் நிகழ்ச்சியில் சாஸ்திரம் காட்டும் வழிமுறைகள். இதில் வீடு மனை யோகம் யாருக்கு இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். இதில் ரிஷப லக்னம் இருக்கக்கூடிய ஒருவர் கட்டப்பட்ட வீடு வாங்குவது மிகச்சிறப்பு. அவருக்கு லக்னாதிபதி சுக்கிரனா இருக்கிறதுனால அவர் நான்காம் அதிபதி 2 விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுறதும் 2 விஷயங்கள் சப்போர்ட் குறைவாக ஜாதகத்தில் இருக்கிறதுனால அவர் கட்டின வீட்டை வாங்குறது அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் யோகமாக அமையும். 2வது, இவருக்கு அரசாங்கம் அரசு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல அல்லது அரசு சம்பந்தப்பட்ட அரசு குவார்ட்டர்ஸ் போன்ற விஷயங்கள் இவருக்கு வீடாக அமையும். இல்லைன்னா இவர் வீடு கட்டுறதுக்கு அரசு சம்பந்தப்பட்ட லோன் வாங்குவார். எப்படியாவது ஒரு விதத்தில் அரசுடைய சம்பந்தம் இவருடைய இடத்துக்கோ வீட்டுக்கோ வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சிகளுக்கோ இவருக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இவருக்கு அப்பா மூலமாக வீடு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. 4ஆம் அதிபதி சூரியன், 9ஆம் அதிபதி ரிஷப லக்னத்துக்கு யோகாதிபதி. பொதுவாக எல்லா லக்னத்துக்குமே 9ஆம் இடம் சொல்றது யோகஸ்தானம், திரிகோணங்களில் ஒரு ஸ்தானம். அது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் அதனுடைய இன்னொரு ஆதிபத்தியம், இன்னொரு ஸ்தானம் வேற ஒரு வீடாக இருக்கும். அந்த வீடு சாதகமாகவும் இருக்கலாம், பாதகமாகவும் இருக்கலாம். ஆனால் ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துக்கு உண்டான சனீஸ்வரனுக்கு இன்னொரு வீடு 10ஆம் வீடு. அப்போது இந்த 2 வீடுமே இவங்களுக்கு சாதகமாக இருக்கு. அப்போது தந்தை மூலமாக இவங்க வீட்டுக்கு முயற்சி பண்ணலாம், அல்லது தந்தையுடைய பார்ட்னருடைய பூர்வீக பித்ருராஜ சொத்துக்கள் மூலமாக இவங்களுக்கு வீடு கிடைக்கும். மொத்தத்தில் ரிஷப லக்னம் இருக்க ஒருத்தர் ஒரு இடம் வாங்கி அதில் வீடு கட்டுறதை விட கட்டின வீட்டை வாங்கிறது அவருக்கு ரொம்ப எளிமையான செயலாக இருக்கும். அடுத்தபடியாக மிதுன லக்னத்துக்கு வீட்டுடைய யோகம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, லக்னாதிபதி அவரே 4ஆம் அதிபதியாக வரார். 4ஆம் இடம் வீட்டுக்கு உண்டான ஸ்தானம். அந்த இடத்துக்கு அதிபதி புதன், அவரே லக்னாதிபதி. அப்போ மிதுன லக்னம் இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய சுயமுயற்சினால, தன்னுடைய உழைப்புனால, தன்னுடைய சம்பாத்தியத்தினால வீடு வாங்கிறது கட்டக்கூடிய யோகம் அவருக்கு இருக்கு. 2வது, மிதுன லக்னத்துக்கு சுக்கிரன், கட்டடத்துக்கு உண்டான கிரகம் சொல்லக்கூடிய இந்த வீடு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சொல்லக்கூடிய சுக்கிரன் இவருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியாயிருந்து இந்த லக்னத்துக்கு நல்லது செய்யக்கூடிய நட்பு கிரகமாக இருக்கு. 4ஆம் இடம் நல்லா இருக்கு, சுக்கிரன் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் குரு மிதுன லக்னத்துக்கு, அதாவது உபய ராசி லக்னங்களுக்கு 7ஆம் இடம் மாரகஸ்தானம் பாதகஸ்தானம் சொன்னாலும் கூட மிதுனத்துக்கு புதனுக்கு குரு பகை கிரகமா இருந்தாலும் கூட அவரே ஜீவனாதிபதி, இன்னொரு ஸ்தானம் ஜீவனஸ்தானமா இருக்கிறதுனால முழுசா கெடுக்க மாட்டாரு. அவருடைய குருவுடைய சப்போர்ட்டும் இருக்கும். அதாவது மிதுன லக்னம்காருக்கு தன்னுடைய வேலை அதன் மூலமாகவோ தன்னுடைய தொழில் மூலமாகவோ வீட்டை கட்டிப்பாரு. இதுக்கு தான் நம்ம முதல்ல பார்க்கும்போது 4ஆம் இடம் லக்னாதிபதி ஆதிபத்தியம் இருக்கிறதுனால தன்னுடைய முயற்சினால சுயமா கட்டிப்பாருன்னு சொன்னதுக்கும் இந்த குருவுடைய பலனுக்கும் சரியா இருக்கு. அப்போ இவருக்கு சப்போர்ட் பண்ணாத ஒரே ஒரு கிரகம் செவ்வாய் மட்டும்தான். மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் 6ஆம் அதிபதி, பாதகாதிபதி, ருணரோக சத்துருஸ்தானத்துக்கும் பாதகஸ்தானத்துக்கும் ஆதிபத்தியம் வகிக்கிறாரு. புதனுக்கு செவ்வாய் பகை கிரகமா இருக்காரு. அப்போ மிதுன லக்னம் இருக்கக்கூடிய ஒருவரும் ரிஷப லக்னத்துக்கு நம்ம பார்த்த மாதிரியே ஒரு மனை வாங்கி அதுல கட்டடம் கட்டி தன்னுடைய வீடை ஆக்கிக்கிறதுக்கு பதிலா கட்டப்பட்ட வீடாவே வாங்கிறது எளிய செயலாக இருக்கும். இதனால மிதுன லக்னம் இருக்கிறவங்க பூமி வாங்கக்கூடாது, வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்லலை. அதை விட கட்டின வீடுன்றது அவங்களுக்கு கொஞ்சம் எளிதில் அமையும். அவர் இடம் வாங்கி தன்னுடைய இஷ்டப்படி தான் வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அவர் அங்காரகனுக்கு பிரீத்தி பண்ணணும். அப்போ அங்காரகனுக்கு பிரீத்தி பண்றது அப்படின்னு சொல்லும் பொழுது மிதுன லக்னம் இருக்கக்கூடிய ஒருவர் அவருடைய லக்னத்துக்கு அதிபதி புதன் அப்படின்னு சொல்றதுனால செவ்வாய்க்கு காரகம். அப்போ சிவாலய முருகர் அல்லது பெருமாள் கோயிலில் போகும்பொழுது அவர் நரசிம்மர், சித்திரை நட்சத்திரம் இதுக்குண்டான அங்காரகனுக்கு பிரீத்தியா வரக்கூடிய நரசிம்மரை வழிபடலாம். அதே மாதிரி இந்த அங்காரகன் சம்பந்தப்பட்ட
நரசிம்மர் வைஷ்ணவ பெருமாள் சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு போயிட்டு வந்து இந்த வேலையை ஆரம்பிக்கலாம். சித்திரை நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம், மிருகசீரிஷம் நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்கள்ல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல வந்து விரதம் இருக்கிறது அல்லது அர்ச்சனை பண்றது இல்ல அபிஷேகம் பண்றது போன்ற விஷயங்களை செய்யலாம். இப்படி தொடர்ந்து செய்யும் பொழுது இவருக்கு இந்த வீடு யோகம், பூமி யோகம் கிடைக்கும். மேற்கொண்டு இவர் வந்து தன்னுடைய லக்னாதிபதி 4ஆம் அதிபதியா வரக்கூடிய புதனை பலப்படுத்திக்கலாம். புதனை பலப்படுத்தணும் சொல்லும் பொழுது இவர் வந்து ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சாருன்னா அந்த வீட்டில் வந்து முதல்ல ஈசான்ய பாகத்துல துளசி மாடம், துளசி செடி வச்சு தினமும் அதற்கு தண்ணீர் விடலாம். அப்படி செய்யும் பொழுது இவருக்கு அந்த வீடு வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து எந்த இடையூறும் இல்லாம இவருக்கு கட்டி முடிக்கப்படும். அதுக்கப்புறம் குரு. அப்போ மிதுன லக்னம் இருக்கக்கூடிய ஒருவர் பெருமாள் கோயில்கள்ல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர், ஹயக்ரீவர் போன்ற தெய்வங்களை வணங்கி வேண்டி வீடு கட்ட ஆரம்பிக்கும் பொழுது அந்த பணி வந்து எளிதில் அவங்களுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன திசைகள்ல கட்டலான்னு பார்க்கும் பொழுது மிதுன லக்னம் இருக்கக்கூடிய ஒருவர் புதன் திசை நடக்கும் பொழுது தாராளமாக தைரியமாக வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் சுக்கிர திசைகள்ல இருக்கும் பொழுது வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். அல்லது சுக்கிர புக்தியில கூட வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். சுக்கிர புக்தி எப்போதுமே அதிகமாக வரும். சுக்கிரனுக்கு தான் வந்து தசைகள்லேயே இருக்கக்கூடியதுல அதிகமா இருக்கு, 20 ஆண்டுகள் வருது. அப்போ எந்த ஒரு தசை நடந்தாலும் அதுல சுக்கிர புக்தி அதிகமா இருக்கும். அப்போ சுக்கிர தசையிலையோ அல்லது சுக்கிர புக்தியிலையோ வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் இதே மாதிரி குரு தசை அல்லது குரு புக்தியில வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். இப்படியாக மிதுன லக்னம் இருக்கிற ஒருவர் தன்னுடைய நல்ல நேரம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கிரகங்களுக்கு பிரீத்தி பண்ணி வீடு கட்ட ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு வீடு யோகம் எளிதில் கிடைக்கும். தொடர்ந்து சாஸ்திரம் காட்டும் வழிமுறைகளில் வீடு யோகம் யாருக்கு இருக்கு அப்படின்றத நாளை பார்க்கலாம். மூன் சயின்ஸ் நிகழ்ச்சியில் வெற்றிக்கு வழிகாட்டும் நவரத்தினங்கள். முத்து. முத்து யார் யாரெல்லாம் போடலாம்? முதல்ல தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்களுடைய ஆடைகள், ஆபரணங்கள், அழகு சாதன பொருட்கள் இப்படின்ற துறையில் இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் லிக்யூட் ஐட்டம் சொல்லக்கூடிய திரவ பொருட்கள். முன்னாடிலாம் சொல்லும் பொழுது ஒரு ஜூஸ் சொல்றது இல்லைனா வந்து லிக்விடாக இருக்கக்கூடிய கெமிக்கல், பெட்ரோல், டீசல் அப்படின்ற விஷயங்கள் தான் சொல்லுவோம், கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக வந்து தண்ணி, மினரல் வாட்டர், பபிள் டேப், மினரல் கேன் அப்படின்னு சொல்லிடும், வாட்டர் கேன் சொல்லிடும். தண்ணியை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். உலகம் வந்து இந்தந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது அழிவு வரப்போதும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாஸ்திரத்தில். அதில் ஒரு விஷயம், தண்ணி வந்து எப்போது காசு கொடுத்து விலைக்கு விற்கப்படுதோ வாங்கப்படுதோ அப்போது வந்து உலகம் அழியறதுக்கு உண்டான நாள் ஆரம்பிக்குது அப்படின்னு சாஸ்திர ரீதியாக சொல்லி வச்சுருக்காங்க. அப்போது அந்த வேலையை இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு பெரிய வந்து பிஸ்னஸாக இருக்குது, நம்ம பணம் வாங்கிட்டு இருக்கோம். இது பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு சந்திரன் காரகத்துவமாக இருக்கும். லிக்விட் ஐட்டம்ஸ், ஜூஸ் சம்மந்தப்பட்டது, தண்ணி சம்மந்தப்பட்டது, உணவு சம்மந்தப்பட்ட துறை, அப்புறம் பெண்கள் சம்மந்தப்பட்ட அழகு சாதன ஆபரண பொருட்கள், அவங்களுடைய ஆடைகள், அவங்களுடைய ஃபேன்சி ஜுவல்லரிஸு இதெல்லாம் செய்யும் பொழுது அவங்க வந்து முத்து அணியலாம். முத்து அணியும் பொழுது அவங்களுடைய தொழில் வந்து நல்ல அபிவிருத்தி ஆகும். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அதுக்கப்புறம் இப்போ உடல் உபாதைகள் ரீதியாக யார் யாரெல்லாம் முத்து போடலான்னு பார்க்கும் பொழுது எப்போதுமே பயம், எப்போதுமே கவலை, டிப்ரெஷன் சொல்கிறாங்க. அவர் வந்து எப்போதுமே வந்து டிப்ரெஸ்டாக இருப்பார், ஒரு குழப்பத்தில் இருப்பார், எரிஞ்சு விழுவார், எதுக்குன்னே தெரியாது டக்குன்னு கோபப்படுவார், உணர்ச்சி வசப்படுவார் அப்படின்றதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. இதுக்கெல்லாம் வந்து முத்து வந்து சரியான தீர்வாக இருக்கும். மனசு சம்பந்தப்பட்ட சின்ன விஷயம், உணர்ச்சி வசப்படுறது, கோபப்படுறதுல ஆரம்பிச்சு மனநலம் பாதித்து, இப்போ நம்ம வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர், மென்டல்னு சொல்கிறோம், அந்த மாதிரி நிலைமைக்கு போகிற அளவு வரைக்கும் இருக்கிறவங்க முத்து போடும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அதிலிருந்து மாற்றம் கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கும். அதுக்கப்புறம் வேற யார் உடல் ரீதியான பிரச்சனை சொல்லும் பொழுது ஒருத்தருக்கு வந்து தண்ணி சம்பந்தப்பட்ட, கோல்டு சம்பந்தப்பட்ட, அதாவது வந்து இஸ்னோஃபிலியான்னு சொல்கிறாங்க,
வீசிங்னு சொல்றாங்க. இதெல்லாம் இருக்கிறவங்க முத்து போடலாம். அதுக்கப்புறம் முத்து போடும்பொழுது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும், சந்திரன் வந்து உடல் காரகன்னு சொல்றோம். அப்போ உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் முத்து அவங்க போடும் பொழுது அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து தீர்க்கிறதா சொல்றாங்க. இதனால தான் பார்க்கும்போது மிச்ச எல்லா நவரத்தினங்களும் வந்து மோதிரமா கல்லாகவோ அல்லது அதை வந்து செயின்ல கோத்து பெண்டன்டாகவோ போடுவாங்க. ஆனா முத்து மட்டும் அதை மாலையாகவே போடுவாங்க. ஏன்னா முத்து வந்து அவ்வளோ வந்து உடல் காரகன் சந்திரனுடையது, மனோகாரகனாகவும் சந்திரன் இருக்காரு. அப்போ மன சம்பந்தப்பட்டு இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நிறைய வியாதிகளுக்கு, பெரும்பாலான அதிகமான வியாதிகளுக்கு காரணம் மனசுல தான் முதல்ல ஆரம்பிக்குது. மனசுல வந்து தைரியம் இல்லாம, தன்னம்பிக்கை இல்லாம, பயப்படுறது, கவலைப்படுறது, குழப்பம் பார்க்கறது, இதனால தான் ஒருத்தருக்கு வந்து உடல் உபாதையை ஆரம்பிக்குது. இந்த உடல் உபாதையும் சேர்த்து அப்புறம் கவலைப்படுறாங்க. அப்போ சாதாரணமாக பார்க்கும்போது ஒருத்தர் நிறைய யோசனை பண்ணாருன்னா, கவலைப்பட்டாருன்னா அவருக்கு வந்து டைஜஷன் ஆகிறது இல்லை. அதுக்கு மாத்திரை சாப்பிடுவார். அப்போ வயிறு புண்ணாகும், அல்சர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த விஷயங்கள் போயிட்டே இருக்கும். இதோட சம்பந்தப்பட்டது தான் வந்து பிபி. அவர் வந்து மனசுல வந்து ஒன்று ரொம்ப அளவு கடந்த சந்தோஷம், அளவு கடந்த கோபம், எளிதில் உணர்ச்சி வசப்படுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது அவருக்கு பிபி வருது. அது மாதிரி சந்திரன் இவருடைய முத்துவை எல்லோருமே பொதுவாக போட்டுக்கலாம். அதுக்கு வந்து இவங்க தான் போடணும் போடக்கூடாதுன்ற ஒரு விஷயம் கிடையாது. அதாவது அவங்க ஜாதகத்துக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா கையில மோதிரமா போடலாம், இல்லை அப்படின்னு சொல்லும்போது கழுத்துல மாலையா போடலாம். இதை வந்து எல்லோருமே போடலாம். இதனால பெண்களுக்கு வந்து வசீகரம், அழகு இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆண்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த முத்துவை போடும் பொழுது இந்தந்த உடல் உபாதைகள், நோய் இதுல இருந்து அவங்களுக்கு தீர்வு கிடைக்குது. அதே மாதிரி ரொம்ப வந்து நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு இந்த விஷயங்கள் வரும், ரொம்ப கவலைப்படுவோம். என்ன சொல்லுவாங்கன்னா காக்காய் வலிப்புன்னு சொல்லுவாங்க. இதுக்காகவும் ஆஸ்மா, இதுக்காகவும் கூட இந்த முத்து போடும்போது அது நல்ல பலன்களை கொடுக்கும். அப்போ தொழில் ரீதியாகவும் ஒருவருடைய உடல் உபாதைகள், வியாதிகள் ரீதியாகவும் கூட நம்ம ரத்தினத்தை இந்த ரத்தினத்துக்கு போடும்போது இந்த விஷயங்கள் தீர்வாகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த முத்துவை வந்து வேற யார் போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் எல்லோருமே முத்து போடலாம். ஏன்னா முத்து போடும்போது ஒரு சாந்தம், ஒரு அமைதி, அழகு, வசீகரம் இது எல்லாமே கிடைக்கும். அப்போ இந்த விஷயங்கள் பெண்களுக்கு தான் அதிகமாக தேவைப்படுது. அதனால பெண்கள் எல்லோருமே முத்துவை அணியலாம். இந்த முத்து வந்து எந்த கல்லில், உலோகம் எதனோட சேர்க்கும் போது நல்லா இருக்கும்னு பார்க்கும் பொழுது அதில் முதல் தரம் வந்து தங்கம் தான். வெளியில் போடக்கூடாதுன்ற இல்லை, அது வந்து செகண்ட் ஆப்ஷன் தான். அதனால தங்கத்தில் மோதிரத்தில் முத்துவை பதிச்சு, இதுக்கும் வலது கையில் இருக்கக்கூடிய மோதிர விரல் தான், இதில் போட்டுக்கலாம். போடும்பொழுது இது இவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனால் முத்துன்ற ஒரு விஷயம் என்னன்னா, எளிதில் அது வந்து அதனுடைய தன்மை இழந்துடும், அதனுடைய சக்தி இழந்துடும். என்னென்ன பண்ணும்போது பார்க்கும்போது ரொம்ப அளவு கடந்த வெப்பம் இருந்ததுன்னா, ஹீட் சம்மந்தப்பட்டு பெண்கள் ரொம்ப நேரம் வந்து நிறைய சமையல் பண்ணணும், ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கழட்டி வச்சிடலாம். ஆண்கள் வந்து ஹீட் ஆகக்கூடிய அளவுக்கு கடினமான உழைப்பு செஞ்சுட்டு இருக்கும்போது இதை வந்து கழட்டி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஸ்ப்ரேன்னு சொல்லக்கூடிய பர்ஃப்யூம், சென்ட் இதெல்லாம் அடிச்சுக்கும் பொழுது அது முத்து மேலே படாமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் முத்துவோட வேற எந்த பொருளும் உராயக்கூடாது, அதை வந்து மென்மையாக வச்சுக்கணும். இப்படிலாம் செய்யும் பொழுது முத்து வந்து ரொம்ப நாள் வந்து நன்றாக இருந்து நல்ல பலன்களை கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த முத்துவை வேற எந்த விஷயத்துக்கு பயன்படுத்தலாம்னு பார்க்கும் பொழுது இந்த முத்துவை வந்து நிறைய நேரம் ஒரு நைட்டு கூட போட்டு நல்ல தண்ணியில் போட்டுட்டு அந்த தண்ணியில் முத்து ஊறிக்கிட்டே இருக்கட்டும். இருந்துட்டு மறுநாள் காலையில் அந்த முத்துவை எடுத்துட்டு அந்த தண்ணியை குடிக்கும்போது, சுத்தமான தண்ணியில் போட்டு ஊற வச்சு ரொம்ப நேரம் ஊறினதுக்கப்புறம் முத்துவை எடுத்துட்டு அந்த தண்ணி குடிக்கும்பொழுது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹீட் சம்பந்தமாக வரக்கூடியது, வயிறு உபாதைகள், வயிறு புண் போன்ற விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து சரியாகுது அப்படின்றத சொல்கிறாங்க. அதனால் இந்த முத்து வந்து ஒருவருடைய தொழிலை நல்லா வர்றதுக்காகவும் அவருடைய உடல் உபாதை தீர்வதற்காகவும், ஜாதக ரீதியாக சந்திரன் நன்றாக இல்லாதவர்களும் முத்துவை போடும்பொழுது அதனுடைய பலன்கள் வந்து அவங்களுக்கு மன நிம்மதி, சந்தோஷத்தை கொடுக்கும். தொடர்ந்து வெற்றிக்கு வழிகாட்டும் நவரத்தினங்களை நாளை பார்க்கலாம்.